जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செலுத்துறது, நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு, எதெல்லாம் மைனஸ்ஸு, எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் எல்லாமே இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால், குடும்பம், வேலை, தொழில், உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை, விவாகரத்து, 2வது திருமணம், காதல் வாழ்க்கை, சொத்து வாங்குதல், சொத்து வழக்கு தீர்ப்பு, இது எல்லாமே இதில் உள்ளடங்கி, உடல் நலம், பணபலம், மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது, பொதுவாகவே ஷேர் மார்க்கெட், லக்கி நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள், என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது நல்லது கெட்டது, ஆக்சிடெண்ட் வார்னிங், முக்கியமாக இது வாழ்க்கையில் 2026 ஆக்சிடெண்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாம் எப்போ, அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் பொதுவாகவே 27 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது. இப்போ பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உடைய மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது போல் 27 நட்சத்திரத்திற்கும் 12 ராசிகள், இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க, சுவாமி சொல்லியிருக்காங்க, இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்குது? உங்களை யாராலும் பிடிக்க முடியாத ஆண்டு. கும்பராசிக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களை யாராலையும் இனிமேல் டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இனிமேல் இருப்பீங்க. ஏன்னா வாங்காத, தயவு செய்து மன்னிக்கணும், வாங்காத அடி கிடையாது, செருப்படி கிடையாது, அந்த அளவுக்கு வாங்கியாச்சு, பிரச்சனைகள் இல்லை, அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. என்னடா நமக்கு இவ்வளோ ஒரு சோதனைகள்னு அந்த அளவுக்கு போகிற வரவெல்லாம் நம்மளை பேசிட்டு போகிற சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவ்வளோ அடி வாங்கியாச்சு. ஆனாலுமே நமக்கு சில நேரத்தில் நம்மளுடைய நல்ல மனசு, நம்ம நல்லது நினைக்கிறோம், ஆனால் அடுத்தவங்க அந்த மாதிரி நம்மளை பார்த்து நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்களே. சதய நட்சத்திரம்லாம் பாவம் செஞ்ச நட்சத்திரமா சொல்லுங்கள்? அவிட்ட நட்சத்திரம்லாம் நான் பாவமாக செஞ்சாங்க, புரட்டாதி நட்சத்திரமாவது தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த 2 நட்சத்திரம் மாட்டுல மாட்டியிருக்காங்க, செம்மையாக மாட்டிருந்தாங்களே. அப்போ 2026 ஆண்டு நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி அடிக்க வேண்டாமா? அதாவது அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ஆளுமை பிரகாசிக்கும், சமூகத்தில் மரியாதை உயரும், உங்களை யாராலும் பிடிக்க முடியாத ஒரு ஆண்டாக அமையும். ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி, நான் மறக்க மாட்டேன்டா, வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, செய்வீங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உண்டு. அதே போல் பணவரவு, ஆனால் நல்ல மாற்றங்கள், சரியாக ஹேண்டில் பண்ணாவிட்டால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சில விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்னே தெரியாது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. யாரை எங்கே எப்படி வைக்கணும், என்ன பாருங்களேன், நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கை நீட்டினா எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. அது யாராக மனைவியாக இருந்தால் கூட சரிங்க, வேணாங்க, என்ன எப்படி எந்த விஷயத்தில் நம்பணுமோ அந்த விஷயத்தில் நம்புங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா பெண்ணால் கூட நம்பிக்கை துரோகம் நிறையா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெளிச்சமான வெற்றி, நிறைய வெற்றிகள் இருக்கும், தொழில் விரிவாகும், குடும்ப ஆதரவு, கௌரவம் பெரும் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவான விஷயம் நான் சொல்லிடுறேன். February Marchல் ஒரு ஆக்சிடென்ட் அலர்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சீட்டிங் சான்சஸ் நிறையா இருக்குது. நண்பர்கள் சீட் பண்ணுறதுக்கு நன்னா பேசி 10 லட்ச ரூபா பிடிக்குன்னு போயிடுவான், ஜாக்கிரதையாக இருங்க. பணம் வீண் செலவு, ஜாக்கிரதை, இந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு, கவனமாக இருங்க. ஒர்க்கு பிஸ்னஸில் எடுத்தோன்னா ஜனவரி டு ஏப்ரல் நல்ல க்ரோத் இருக்கும். கூட்டு தொழிலில் சண்டைகள் வரலாம், டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க.
வந்து சண்டை போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி டாக்குமெண்ட்டை பிடிக்கிட்டு போகிறது, பிரச்சனை பண்ணுறது, கவனமாக இருங்க. அக்டோபரில் சில பேருக்கு ஃபாரின் சார்ஜஸ் டீல் பாசிபிள் ஆகும். ஃபேமிலி எடுத்தோன்னா குடும்பத்தில் ஹார்மோனி நல்லா இருக்கும். மே மாதத்தில், ஜூன் மாதத்தில் தம்பதியருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மே ஜூன்லலாம் பிரியறதுக்கான வாய்ப்பு. மே ஜூனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதோ, நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், சண்டை போடுறதோ, இதெல்லாம் உண்டு, கவனமாக இருங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ரீசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ஒரு புரிதல் இருக்கும். சிங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ப்ரப்போசல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் எல்லாம் ப்ரப்போசல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிளாக இருக்கிறது? ப்ரப்போசல் பண்ணி பார்ப்போம், வந்தால் மழை, போனால் சரி பார்த்துக்கலாம், ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு அது நல்லபடியாக முடிஞ்சால் நல்லது, வாழ்த்துக்கள். அதே போல் பிப்ரவரியில் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஜூலை மாதத்தில் ஜூலை டு நவம்பரில் சொத்து வாங்க நல்ல நேரம். பணவரவு அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். உயர்கல்வி சாதகமான நேரம். ஆர்வம் அதிகரித்திருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து பிப்ரவரியில் ரிஸ்க் அதிகம். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ, ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். டூ வீலர்லலாம் கவனமாக போங்க, கவனமாக நெடுந்தூர பயணங்கள்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. ஐ ஸ்ட்ரெயின், கொலஸ்ட்ரால், லெக் பெயின் இதெல்லாம் உண்டு. அதே போல் எப்போவுமே வாக்கிங் போகிறது ஒரு 20 நிமிஷம் போகிறதையாவது வச்சுக்கோங்க. அவாய்டு நைட் டிரைவிங். ஸோ கும்பராசி பொறுத்தளவுக்கு குற்றாலநாதர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது. திருவானைக்காவல் சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல் நேரம் கிடைக்கும்பொழுது முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆறுபடை வீடுல ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிட்ட இருக்குது, எங்கேனாவது கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு முருகன் கோவில் வழிபாடு, ஷட்கோண தீப வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ப்ளூ கலர் அதிர்ஷ்டமாக இருக்கும். எப்போதுமே சிவாலயத்துக்கு போனீங்கன்னா 5 தீபம் ஏற்றுங்க. விநாயகருக்கு ஒரு தீபம், முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம், சுவாமி அம்பாளுக்கு ஒரு தீபம், நந்திக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள். சுபம், வாழ்க வளமுடன்.